முதல் மனுஷன் ஆதாம் பயங்கரமான அறிவும் ஞானமும் உடையவனாக இருந்திருக்கிறான். அப்போ தான் அப்படி பேர் வைக்க முடியும். ஒவ்வொரு மிருகத்தினுடைய குணமும் சுவாபமும் தன்மையும் விளங்கி அதன் விளைவாக பேர் வைக்கணும். அப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆற்றல் மிகவும் மனுஷன். அதனால தான் பாருங்கள், போன ஒரு நூற்றாண்டிலேயே எத்தனை ரெவல்யூஷன் உண்டாயிருக்குது. ஒரு 200 வருஷங்கள் எடுத்துக்கோங்க, கடந்த 200 வருஷங்களை. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உண்டாயிருக்குது. பெரிய புரட்சி, தொழில் இதில் புரட்சி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெவல்யூஷன். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறது. ஒரு காலத்தில் தெரியுமா உங்களுக்கு, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சைக்கிள் கூட கிடையாதுங்க. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தப்போ ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தா எத்தனை தடவை உலகத்தை சுற்றி வந்துருப்பாருன்றீங்க. ஒரு சைக்கிள் கூட கிடையாது, அந்த மாதிரி உலகம் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், பிளேனில் ஏறி உட்காந்தா 1 மணி நேரத்தில் இங்கேருந்து 500 கிலோமீட்டர் போய் அங்கே நிற்கிறான் டகார்னு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட புரட்சி டிரான்ஸ்போர்ட்டேஷனில். கம்யூனிகேஷன்ஸ் புரட்சி, இன்னைக்கு கம்ப்யூட்டர் அது இதுன்னு வந்துருச்சு. அக்ரிகல்ச்சரல் புரட்சி, என்ன விதமான பயிர் வகைகள், அது இது விதைகள், என்ன விதமான ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் என்ன மாதிரி ஒரு ரெவல்யூஷன், மெடிக்கல் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்குது, இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இருந்தாலும் நம்முடைய அறிவு பாவத்தினால் அந்த அறிவுக்குள்ளே விஷம் கலந்துருச்சு. அதனால் என்ன இன்றைக்கி பிரச்சனை, இன்றைக்கி மனுஷனுடைய அறிவு எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அறிவை பயன்படுத்துகிறான், ஆனால் அந்த அறிவை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறான், தன்னுடைய பயனுக்காக, தனக்கு என்ன நடக்கணுன்றதை பார்த்து பயன்படுத்துகிறான். எல்லாருடைய நன்மையை நினச்சி பார்க்குறது இல்லை, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த பயஸ் வந்துருச்சு. எதை ஒன்று செஞ்சாலும் எனக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு தான் பார்க்குறான். அந்த மாதிரி வந்துருச்சு. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி சயின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரி, சயின்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி சயின்ஸு சொல்கிறதையே சரியாக அந்த தகவலை எதுக்கு தகவல் திரட்டுறாங்க, டேட்டான்றாங்க இல்லையா, திரட்டுறது எதுக்கு? அதை வச்சு சில காரியங்களை அனலைஸ் பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அதையே இன்றைக்கி நிறைய இடங்களில் திரிச்சிடுறாங்க. ஏன்னா அது வேறு அஜெண்டா இருக்குது அவங்களுக்கு. எதையோ ஒன்று ப்ரமோட் பண்ண பார்க்குறாங்க, எதையோ ஒன்று சொல்ல பார்க்குறாங்க, எதையோ ஒன்று திணிக்க பார்க்குறாங்க. அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க இது இந்த மாதிரி? ஆமாம், அப்படி தான் அது. ஏன்னா அவர்களுடைய அஜெண்டா அங்கே வந்துடுது, அவங்களுடைய பாலிசிங்க வந்துடுது. அதில் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை போட்டு அந்த டேட்டாவை திரிப்பாங்க. அப்படி வந்துருச்சு. இப்போது அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவு சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா, இதனால் எல்லாருக்கும் நன்மை உண்டாக போதாங்கிறதுல ஒரு சந்தேகம் உண்டாயிடுது இல்லையா? ஏன்னா அந்த அறிவு இன்றைக்கு தூய்மையாக